கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது மகா பரிசுத்தமுள்ள சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்திலும் நமது அன்பின் கர்த்தர் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி கிறிஸ்து இயேசுவான அன்பின் வாழ்த்துக்களை மேட்டுப்பாளையம் சபையாரின் சார்பிலும் அடியனின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்வதில் இந்த மாலை நேர கூடுகையில மனமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து தேவ தயவுல பெறுவதற்கு தேவன் பாராட்டுகிறார். அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் கூட ஒரு அனுமதியின் சம்பவத்தை நிகழ்ச்சியை தேவன் அனுமதித்தார். அவரது தாசனும் அவரால் நேசிக்கப்பட்ட தெய்வீக பிள்ளையுமாகிய தானியேல், அவர் தேவனை முழுமையாக விசுவாசித்து தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு பக்தி வைராக்கியம் மிகுந்த வாழ்க்கையை அவர் இளம் பிராயத்திலிருந்தே வாழ்ந்து வந்திருந்த அந்த கால சூழலில் இங்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த காலப்பகுதி. அங்கே மேதோ பெர்சிய ராஜாங்கமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தி மாபெரும் சாம்ராஜ்யத்தை அங்கே ஏற்படுத்தி இருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில தானியேலினுடைய மிக முக்கியத்துவம் அங்கே தேவனுடைய அனுமதியின் பேரில கொடுக்கப்பட்ட காரியங்களை நாம் கடந்த வகுப்புல நாம் தியானித்தோம் அன்பானவர்களே. ஆகவே தானியேலுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த முக்கியத்துவமானது மந்திரி பிரதானிகள் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்ட ஒரு நிலைமை. ஆகவே அவரை இந்த மேதோ பெர்சிய ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியான தலைமை அதிகாரியாக இந்த ராஜா மேதினாகி தரியு அவர் ஏற்படுத்தினார். ஆகவே இந்த காரியங்களில தானியேல் தொடர்ந்து அவர் உத்தம இருதயத்தோடு அந்த ராஜரீக நிர்வாக கட்டமைப்புல அவர் அரசனுடைய உத்தரவை மற்றும் அந்த மாகாணங்களினுடைய சட்டத்திட்டங்கள், பிரமாணங்கள், அதனுடைய வழிமுறைகள் ஆகிய அனைத்தையும் நேர்த்தியாக அவர் செயல்படுத்தக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பிலே இருந்து செயல்படுத்தி கொண்டிருந்தபடியினாலே அவர் எந்த விதத்திலும் குற்றமும் குறைவுமற்ற ஒரு நீதியான நிர்வாகத்தை வழங்கி கொண்டிருந்தார். அதே நேரத்தில் தானியேலுக்கும் அவரது நிர்வாக ஆளுகைக்கும் கீழாக இருந்த மற்றுமுள்ள பிரபுக்கள் மற்றும் உள்ள அந்த தேசாதிபதிகள் பிரதானிகள் எவ்விதத்திலும் அவர்கள் ஊழல் செய்வதற்கோ அல்லது அவர்கள் எவ்விதத்திலும் தங்களது மன இஷ்டத்தின்படி செய்வதற்கோ வாய்ப்பு இல்லாமல் கொடுத்ததினாலே இங்கே தானியேலுடைய எதிராக அவர்கள் ஆலோசனை பண்ண அவர்களது சுயநலம், அவர்களது லஞ்ச லாவண்யங்கள் மற்றும் அவர்களது நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான குறுக்கு வழி ஆலோசனைகள், திட்டங்கள் மற்றும் மக்களை பாதிக்கக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் இங்கே தானியேல் அவரது நீதியுள்ள நிர்வாகத்தின் பேரிலே தடையாக இருந்ததினாலே தானியேல் தங்களுக்கு தலைமை பிரதானியாக அவர் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருந்து தங்களை நிர்வகித்துக் கொண்டு வந்தால் நிச்சயமாகவே இந்த தானியேலினாலே தங்களது எப்படிப்பட்ட ஆலோசனையும் அல்லது எப்படிப்பட்ட முயற்சியும் தோல்வியே தழுவும் என்பதை அவர்கள் சுயநல நோக்கத்தோடு அறிந்து அவர்கள் தானியேலுக்கு விரோதமாக குற்றம் கண்டுபிடிக்கவும் தானியேலை அந்த பதவியிலிருந்தும் அந்த ராஜாங்க நிர்வாக தலைமையிலிருந்தும் நீக்குவதற்கு பல்வேறு முயற்சிகளை, பல்வேறு ஆலோசனைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். ஆகவே நாம் கடந்த வகுப்புல அவைகளெல்லாம் நாம் அந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்துல குறிப்பிட்டிருக்கிற பிரகாரமாக நாம் ஆராய்ந்து கொண்டு வந்தோம் அன்பானவர்களே. அதுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த தானியேலுக்கு விரோதமான மிகச்சரியான காரணத்தை கண்டறிய வேண்டும். தானியேல் எவ்விதத்திலும் தப்பித்து போக முடியாதபடிக்கான ஒரு காரணமாக அது நிச்சயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் தானியேலை குறித்து இந்த கீழே உள்ள அந்த மந்திரி பிரதானிகள் மற்றும் தேசாதிபதிகள் நன்றாக அறிந்திருந்தார்கள். தானியேல் அன்கரப்டட், எந்த விதத்திலும் ஊழலற்றவர் மற்றும் அவர் எந்த விதத்திலும் எந்த ஒரு தவறும் இதுவரையும் செய்யாமல் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். மட்டுமல்ல, தேவன் மீதான பயபக்தியில மாசு மறுபற்றவராக அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறார். ஆகவே இந்த தானியேலை பற்றிய தேவனுடைய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் காரணங்களை மையமாக வைத்துத்தான் இவர் மீது குற்றச்சாட்டை
குற்றச்சாட்டை கண்டறிவதற்கு ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தீய உள்நோக்கத்தோடு மிக தந்திரமாக, மிக கிளவரா, மிக தந்திரமாக அவர்கள் யுக்திகளை ஆலோசித்து அவர்கள் அந்த யுக்தியை, அந்த தந்திர ஆலோசனையை கையாள தொடங்கி இருந்தார்கள். ஆகவே அவர்கள் ராஜாவாகிய தரியுவினிடத்திலே சென்று அவர் மற்றும் அவரது நாமத்திற்கு பேர் பிரஸ்தாபம் உண்டாகும்படியான அந்த தொழுகையை ராஜாவிற்கே வைத்திட வேண்டும் மற்றும் ராஜாவே அனைத்து தலைமைத்துவத்துக்கும் அதிகாரியாக இருக்கிறபடியால் அவர் மாத்திரமே இந்த வணக்கத்திற்குரியவர் என்ற வகையில அவர்கள் அந்த ராஜாவாகிய தரியுவின் இடத்துல தங்களது தந்திரமான ஆலோசனையை தாங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த ராஜாவாகிய தரியு அவர்களது உள்ளான எண்ணத்தின் தந்திர நோக்கத்தை அறியாதவராய் அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தார். ஆகவே கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விசேஷித்த நிலைமை எப்படிப்பட்டது என்றால் அது மாற்ற முடியாத பிரமாணமாகவே இருக்கிறது. காரணம், பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டங்கள், அதற்கு பிற்பாடு வந்த மேதோ பெர்சிய சட்டத்திட்டங்கள் அனைத்திலும் கூட மாற்றக்கூடாத பிரமாணமாகவே ராஜாக்கள் முத்திரையிட்டு வைக்கக்கூடிய முத்திரை பிரமாணங்களும் தாக்கீதுகளும் அங்கே வரிசை கிரமமாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஆகவே மாற்றக்கூடாத பிரமாணமாகவே அவைகள் இருந்து கொண்டிருந்தன என்பதை நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். ஆகவேதான் அதை குறித்துதான அந்த வசன பகுதிகளை நாம் முதலிலே வாசிக்க கேட்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 இரண்டு வசனங்களையும் நாம் தற்போது வாசிக்க கேட்கலாம். தானியேல் 6:11-12. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே வாசிக்க கேட்ட இந்த வசன பகுதியில ராஜாவிற்கு அந்த கட்டளையின் பிரமாணத்தை அவர்கள் நேர்த்தியாக நினைவுபடுத்தினார்கள். ஆகவே அந்த நினைவுபடுத்தப்பட்ட காரியம் என்பது தானியேலை குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை மிக சரியாக அந்த தந்திரமான தீய உள்நோக்க ஆலோசனையின்படியே செய்ததை அவர்கள் எவ்விதமாக குறிப்பிடுகிறார் என்றால், ராஜாவை மேன்மைப்படுத்தும் விதத்துல, மேதியனாகிய டேரியஸ் ராஜாவை அவர்கள் புகழ்கின்ற விதத்துல, தானியேல் என்பவர் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையையும் மதிக்கவில்லை என்று ஒரு புதிய குற்றச்சாட்டை உருவாக்கி அதை ராஜாவிற்கு அவரது கட்டளைக்கும் விடப்பட்ட சவாலாக அங்கே உருவாக்கினார்கள். தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை தொடர்ந்து செய்கிறார் என்று அவர்கள் தங்களது குற்றச்சாட்டை மென்மேலும் வலுப்படுத்தினார்கள். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, அப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்ட ராஜா என்ன செய்தார் என்பதை அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கும் போது தானியேல் 6:13. அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். 14. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, ராஜா இந்த புதிய குற்றச்சாட்டு, வலிமைப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டு, இவைகள் தானியேலுக்கு விரோதமாக கூறப்படும் போது தானியேலை குறித்து ஏற்கனவே நன்றாக அறிந்திருந்த அந்த ராஜா, ஏற்கனவே முற்கால பாபிலோனிய சாம்ராஜ்யத்துல இந்த தானியேலினுடைய ஹிஸ்டரி, வரலாற்றை முழுமையாக உளவுத்துறையின் மூலம் அறிந்திருந்த இந்த ராஜா மிகவும் சஞ்சலப்பட தொடங்கினார். ஏனென்றால் மிகச்சிறந்ததொரு நிதி நிர்வாகத்தையும் மிகச்சிறந்ததொரு நிர்வாக தலைமையையும் தானியேல்
இங்கே மேதோ பெர்சிய சாம்ராஜ்யத்துல அவர் மிகச்சிறந்த செயல்பாட்டாளராக செயல்பட்டு கொண்டிருந்தார். மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ராஜ்யம் முழுவதையுமே அவர் மிகச்சிறந்த நிர்வாகத்திறோடு அவர் செய்யவில்லை, அல்லது மரணத்துக்கு பாத்திரமா தேசாதிபதிகள் மற்றும் தானியேலுக்கு விரோதமாக, அவரது நிர்வாகத்திற்கு விரோதமாக கழக வகுப்பாராக எழும்பியிருந்த அங்கீகரிப்பையும் கொடுத்து கையெழுத்து வைத்து அதன் நிமித்தம் தானியேலுக்கு மரணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தண்டனையை இங்கே கொண்டு வரக்கூடிய நோக்கத்தில இவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பது அப்போதுதான் இந்த ராஜாவிற்கு புலப்பட தொடங்கினது. ஆகவே தானியேல் மீது தன் மனதை வைக்க தொடங்கின அந்த ராஜாவாகிய கோரேஸ், மிக முக்கியமான தரியோ, அந்த ராஜாவாகிய தரியோ அவரை தப்புவிப்பதற்காக அவர் சில முயற்சிகளையும் சில ஆலோசனைகளையும் எடுப்பதற்காக அவர் சிந்தனையில தொடர்ந்து செயல்பட்டார். தனது சிந்தனையில சூரியன் அஸ்தமிக்க மட்டும் அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருந்த இந்த காரியங்களில இந்த ராஜாவிற்கு கூட்டமாய் வந்து தானியேலுக்கு விரோதமாய் வந்த அந்த மனுஷர் ராஜாவின் இடத்துல அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த சட்ட பிரமாணமானது மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் மாற்றப்பட முடியாத பிரமாணமாய் இருக்கிறது என்று ராஜாவிற்கு மீண்டும் நினைவுபடுத்தும் நோக்கத்திலும், மற்றும் ராஜா எந்தவித முயற்சியும் தானியேலை தப்புவிப்பதற்காக அவர் எந்த ஒரு சலுகையும் வழங்கிவிடக் கூடாது என்பதிலும் மிகவும் கவனமாக அவர்கள் பார்த்து கொண்டார்கள், மிகுந்த எச்சரிப்போடு பார்த்து கொண்டார்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து ஒட்டுமொத்த பெரும்பான்மையை காண்பித்தார்கள், தங்களது வலிமையான எதிர்ப்பையும் தங்களது அதிருப்தியையும் காண்பித்து ராஜாவினுடைய பிரமாணத்திற்கும் கொடுக்கப்பட வேண்டிய அந்த மதிப்பு, அதை செயல்படுத்த வேண்டிய நேரங்கள் கடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இன்னும் அந்த தாக்கீதும் கட்டளையும் நிறைவேற்றப்படாமல் காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. ஆகவே இது எந்த விதத்திலும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியர் மற்றும் பெர்சியர் ஆகிய அனைவருக்கும் உரிய ஒரு பொதுவான பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்று இங்கே மேதியனாகிய தரியவிற்கு அவர்கள் அறிவுறுத்தும் விதத்துல பேச தொடங்கி அதனுடைய கூக்குரல் எட்டத் தொடங்கினது. ராஜாவின் முயற்சிகள் முழுமையான தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆகவே அன்பான சகோதர ஒரு ஒப்புமையான நிகழ்ச்சியை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில இறுதி நேரத்துல நாம் கடந்த வகுப்பிலும் கூட ஆராய்ந்தோம். பிலாத்து எடுத்துக்கொண்ட முயற்சி கர்த்தராகிய இயேசு ஜீவனை அகற்றும் ஒரு சிலுவை மரணத்தை தவிர்க்கவும், அதற்கு பதிலாக வேறு ஏதேனும் தண்டனைகள் தருவதற்கு அந்த யூத மக்கள் அவரை குற்றச்சாட்டு வைத்த அந்த வஞ்சகமான எண்ணங்களுடையவர்கள் அவர்கள் மனமிறங்கி வருவார்களோ என்ற விதத்திலே பிலாத்து செய்த முயற்சி. ஆனால் அது சென்று விட்டது. அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் கடந்த வகுப்புல கூட நாம் அதை ஆராய்ந்து கடந்து வந்தோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்களில மிக முக்கியமான ஒரு குறிப்பை நாம் மீண்டும் நினைவுபடுத்தலுக்காக வாசிக்கலாம். மத்தேயு 27:19. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் இந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லச் சொன்னாள். அன்பான சகோதர சகோதரிகளே, அங்கே இந்த பிலாத்தினுடைய மனைவி கிளாடியா பிரகூலா, இந்த சகோதரி அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு எதிராக அவர் கொடுக்க வேண்டாம் என்ற விதத்துல, அவருக்கு எந்தவித பாதிப்பும் கூட செய்யக்கூடாது என்ற விதத்துல அவர் கூறின அந்த காரியங்கள் ஆலோசனையாக அனுப்பப்பட்டது. ஆகவே இப்படிப்பட்ட சில எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய முயற்சிகள் இறுதியில் தோல்வியே தலைவிட்டது. அந்த காரியம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்திலும் அதற்கு சற்று முன்பதாக
அங்க நடந்துட்ட அந்த எபிரேய புருஷர்கள் அனனியா, மிசாயேல், அசரியா ஆகிய அந்த 3 புருஷர்கள் எரிகிற அக்கினி சூளை காரியத்திலும் அங்கே தப்பிப்பதற்கு கொடுக்கப்பட்ட 2ஆம் கட்ட வாய்ப்பு, உங்கள் ஜீவன் தப்புவிக்கப்படும் என்று 2ஆம் கட்ட வாய்ப்பை அந்த ராஜாவை நேபுகாத்நேச்சர் கொடுத்துட்டார். ஆனாலும் கூட தேவன் மீதான பக்தி வைராக்கியத்துல அனனியா, மிசாயேல், அசரியா அவர்களுக்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தங்களது ஜீவன் பிதாவாகி தேவன் கரத்திலேயே உள்ளது என்பதை நன்றாக அறிந்து விசுவாசித்ததினாலே ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்ற விதத்திலே அவர்களது பக்தி வைராக்கியமிக்க விசுவாசத்தின் வார்த்தைகள் அக்னி ஜுவாலையை காட்டிலும் மிக அதிக பக்தி வைராக்கியத்தோடு ஜொலித்தன. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 7 மடங்கு சூளையை உக்கிரக சூடு செலுத்தும் அளவிற்கு அவர்கள் பக்தி வைராக்கியம், 3 புருஷருடைய பக்தி வைராக்கியம் கொழுந்து விட்டு எரிந்ததை, சூளை எரிவதற்கு முன்பதாகவே கொழுந்து விட்டு எரிந்ததை, விசுவாச வீரர்களாய் அவர்கள் மாறி போனதை நாம் கடந்த வகுப்புகளிலே தியானித்தோம். அன்பானவர்களே, அதற்கு பரிசாக வெகுமதியாக பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் வல்லமையின்படியே அவரால் அனுப்பிவிடப்பட்ட அந்த விசேஷித்த புருஷர், அவர் அக்னி சுவாலையினுடைய அழிவிலிருந்து இந்த 3 புருஷர்களை காப்பாற்றி தெய்வீக வல்லமையை விளங்க செய்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கும் பாபிலோனிய மக்களுக்கும் படிப்பினை பாடத்தை கற்றுக் கொடுத்ததை நாம் தியானித்தோம். தொடர்ந்து பிற்பாடு இப்போது நடக்க இருக்கின்ற சம்பவம் தானியேலுக்கு பிரத்யேகமாக நேரிட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனை. தானியேல் ஒருபோதும் இந்த மேதியனாகிய தரியு அவர் காலத்துல இனி நிர்வாக தலைமையாக இருந்துவிடக் கூடாது என்ற தீய உள்நோக்கத்திலே அவருக்கு விரோதமாக ஒரு பிரமாணத்தை, சட்டத்திட்டத்தை புதிதாக உருவாக்கி அதற்கு காரண காரியங்களை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல குற்றமே செய்ய முடியாத அளவிற்கு ஒரு மனிதன் இருந்தாலும் அவரையும் கூட குற்றப்படுத்தக்கூடிய காரணத்தை புதிதாக உருவாக்கக்கூடிய அளவுக்கு தீய எண்ணம், நாட்டமுள்ள மனிதர்கள் எவ்விதத்திலெல்லாம் செயல்படுவார்கள் என்பதற்கு ஒரு சாட்சியாக, அடையாளமாக இந்த தேசாதிபதிகளும் பிரதானிகளும் மாறி போனார்கள். ஆகவே தானியேலை குறித்து வேத விஷயத்தில் ஒன்றில் மாத்திரமே குற்றப்படுத்த முடியுமா? ஆகவே அந்த காரணம் ஒன்று போதுமே. தானியேலை அவரது வேத விஷயத்துல குற்றப்படுத்தி அதன் காரணமாக அவரது ஜீவனை அகற்றி விடலாமே, அந்த ஜீவனை அற்றுப்போக செய்யலாமே என்ற விதத்துல சாத்தானிய கருவிகளாக, மனுஷ கொலை பாதகர்களாக அவர்கள் தொடர்ந்து விசேஷித்த வகையில செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த தானியேலினுடைய வாழ்க்கை ஒருபோதும் இனி தொடரக்கூடாது, தானியேலினுடைய வாழ்க்கை ஒருபோதும் தொடரக்கூடாது என்ற விதத்துல அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டார்கள். ஆனாலும் கூட தானியேல் அவர்கள் பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த எழுது கொள்வதில், பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திற்கு நேராக வாழ்க்கை மற்றும் ஜெப வாழ்க்கை ஒருபோதும் குறைந்து போய் விடவில்லை. தானியேல் 6ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், மிக முக்கியமான அந்த கட்டளை பிரமாணத்திற்கு ராஜாவாகி தரியு கையெழுத்து வைத்த பிற்பாடும் கூட அந்த செய்தியானது தானியேலுக்கு அங்கே கொடுக்கப்பட்ட போதிலும் கூட தனது தொழுகையின் மூலமாக, வேத விஷயத்தின் மூலமாக தனக்கு ஆபத்து நேரிட இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் தனக்கு ஆபத்து நிச்சயம் நேரும் என்ற ஒரு செய்தி தானியேலுக்கு வந்த போதிலும் கூட எச்சரிப்புணர்வோடு மற்றவர்கள் ஒருவேளை சொல்லி இருக்கலாம். அறிந்த போதிலும் தானியேல் இந்த காரியங்கள் அனைத்தையும் அறிந்த போதிலும், பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டாகிவிட்டது என்று அறிந்த போதிலும் தானியேல் ஒருபோதும் தனது விசுவாச வாழ்க்கையில பின்வாங்கவில்லை. தானியேல் ஒருபோதும் பின்வாங்கவில்லை என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காலகட்ட நேரத்துல தானியேல் ஒருபோதும் சோர்வடையாமல் தொடர்ந்து அவர் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த பிரகாரமாய் பிதாவாகிய தேவனை வணக்கத்திற்கு, அவரை நோக்கி ஜெபிப்பதற்கு எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்கத்தக்கதாக தான் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் அவர் தொடர்ந்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அவர் ஜெபத்துடன் கூடிய ஸ்தோத்திர பலியை அவர் தொடர்ந்து செலுத்தி கொண்டிருந்ததை நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட தானியேலினுடைய பக்தி வைராக்கியமிக்க இந்த முயற்சியானது மிக விசேஷமானதாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். தானியேல் ஒருபோதும் தனது ஜெப வாழ்க்கை முறையை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை என்பதை நாம் இங்கு தேவனுடைய வசனத்தின் மூலம் அறியும் பொழுது, தானியேலினுடைய இறுதி நிலைமை எவ்வளவு உறுதியாய் தேவன் மீதான விசுவாசத்திலே பக்தி வைராக்கியத்தோடு இருந்தது என்பதை நாம் இங்கு எண்ணி பார்க்க வேண்டும். தானியேலுக்கு இந்த மரணம் என்ற இந்த பிரமாணத்தின் தண்டனையானது முற்றிலுமாக நன்றாக அறிந்த போதிலும் தானியேல் அவர்கள் இந்த காரியங்களிலே ஒருபோதும் அவர் சோர்வடையாமல் அவர் தொடர்ந்து தான் தேவனை தொடர்பு கொண்ட விதத்திலேயே செயல்பட்டு கொண்டிருந்தார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஒரு சூழலில இங்கே இந்த செய்தியானது, அதாவது தானியேலை குற்றப்படுத்தினவர்கள் அந்த பிரதானிகள் மற்றும் தேசாதிபதிகள் செலுத்தின அந்த குற்றச்சாட்டு உண்மையோ இல்லையோ என்று அறியும்படிக்கான சில முயற்சிகள் நிச்சயமாக ராஜாவின் பிரமாணத்தை செயல்படுத்தக்கூடிய அந்த நிர்வாகத்துறையினுடைய தலைவர்கள் சென்று பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தானியேல் தேவனை ஆராய்ந்து கொண்டிருந்த, ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த காட்சிகளை அவர்கள் தொடர்ந்து கண்டார்கள். ஏனென்றால் 30 நாட்கள் டைம் பீரியட் அவங்களுக்கு இருக்கு. அந்த 30 நாள் டைம் பீரியட்லயும் அவர்கள் செக் பண்றதுக்குரிய அந்த பிகினிங் டேஸ்ல, ஆரம்ப கட்ட நாட்களில அவர்கள் தொடர்ந்து இவைகளை கண்காணித்து ஒரு உறுதியான முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். ஆகவேதான் ராஜாவின் கட்டளை எப்படி இருக்கிறது என்றால், தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் இந்த கட்டளையின் பிரமாணம் ஒருபோதும் மாற்றப்படக்கூடாது என்று அந்த மந்திரி பிரதானிகள் தேசாதிபதிகள் சொல்லிய போது அந்த ராஜா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், ராஜா சொன்ன ஒரு செய்தி என்ன? வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அன்பான சகோதர சகோதரிகளே, வாசிக்க கேட்ட இந்த சத்திய வசன பகுதியில ராஜாவினுடைய ஒரு செய்தி, ஒரு ஸ்டேட்மெண்ட் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. ராஜா தானியேலை குறித்து அவர் எப்படிப்பட்ட சிந்தனையில் இருந்தார் என்றால், தானியேலுக்கு வேத விஷயத்தின் சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருந்த போதிலும், அந்த தானியேல் வேத விஷயம் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்ட போதிலும் தானியேல் ஒருபோதும் பின்வாங்காமல் தனது தேவனை துதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் அவர் இடைவிடாமல் ஆராதிக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறையிலும் அவர் பின்வாங்காமல் இருந்தார் என்பதை அவர் சாட்சியாக ராஜா இங்கு அறிவிக்கிறார். அந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த செய்திகள், நிர்வாகத்துறை தலைமை ஆளுநர்கள் மற்றும் தானியேலை கண்காணித்திருந்த அனைவரது அறிக்கைகள், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே தானியேல் இடைவிடாமல் அந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தார் என்பதை தெரிவித்துக் கொண்டிருந்தன. 3 வேளையும் அவர் தொடர்ந்து செய்தார். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்று அந்த புறஜாதி ராஜாவாகிய மேதியனாகி தரிவினால் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று தானியேலை அந்த ஒரு இக்கட்டான சூழல் மத்தியிலும் என்கரேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய விதத்துல, உற்சாகப்படுத்தும் விதத்துல, ஊக்கப்படுத்தும் விதத்துல, பலப்படுத்தும் விதத்துல அந்த புறஜாதி ராஜாவினால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் நிச்சயமாகவே இந்த புறஜாதி ராஜாவாகிய மேதியனாகி தரியு தானியேலிருந்து பெற்றதாயும் சகல பாசித்திறனையும் அறிந்ததாயும் மற்றும் ஏற்கனவே பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலே அங்கே ராஜாக்கள் கண்ட சொப்பனத்தை விடுவிக்கிறதாயும் மற்றும் அந்த சூரியன் சித்திர எழுத்து விளக்கின அந்த எழுதின தானியேல் பெற்றிருந்ததையும் நிச்சயமாகவே இந்த மேதியனாகி தரியு தானியேலினுடைய முற்கால சரித்திரத்தை அறிந்து தானியேலுக்கு தேவனுடைய வழிநடத்தலும் அவரது ஆவியின் விசேஷித்த தொடர்பும் வழிநடத்தலும் இருக்கிறது என்பதை நன்றாக அவர் உணர்ந்து இந்த ஒரு உன்னை தப்புவிப்பார் என்ற சாட்சியை, ஒரு குட் டெஸ்டிமனி, ஒரு நற்சாட்சியை அவர் கொடுத்த சகோதர சகோதரிகளே. ஆகவே தானியேல் அவர்களை மிகச்சரியாக கண்காணிக்கக்கூடிய நிர்வாக,
அழிப்பதற்கு ஏதுவாக உருவாக்கப்பட்ட காரணத்தை பிரமாணத்தின் மூலம் உறுதிப்படுத்தினார்கள் இந்த தந்திரசாலியான பிரதானிகளும் தேச அதிபதிகளும் என்பதையும் ராஜா நன்றாக அறிந்திருந்தார் அந்த நேரத்துல. ஆகவே ராஜாவின் திட்டத்துல மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு சாட்சி முறையில அவர் எப்பேற்பட்ட ஒரு சாட்சியை தேவ தயவிலே பெற்றார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, எப்பேற்பட்ட சாட்சியை அவர் தானியேல் அவர்கள் மிக முக்கியமாக பழைய ஏற்பாட்டு கால ஒரு பழைய ஏற்பாட்டு கால காலகட்டத்திலே வாழ்ந்திருந்தாலும் அவர் விசுவாச வீரர்கள் பட்டியலிலே வந்திருந்தாலும் அவரது வாழ்க்கை முறையானது ஒரு புதிய சிருஷ்டியின் வகுப்பார். அவர்கள் எவ்விதமாக செயல்பட வேண்டும் என்பதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பாடமாக தேவன் இங்கே வைத்திருக்கிறார். இங்கே ராஜா தானியேலுக்கு கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். ஆமன்பானவர்களே, அந்த இடைவிடாமல் ஆராதிக்கக்கூடிய காரியத்தின் ஒரு விசேஷித்த முன்னடையாளமான பாடத்தை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். தினம் 3 வேளை முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்த தானியேல் தொடர்ந்து அதை ஸ்தோத்திர பலியாக, நன்றி பலியாக அவர் செலுத்திட்டார். ஆமன்பானவர்களே, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அந்த வசன குறிப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. நாம் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 6:10. தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கின்ற போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அன்பான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான இந்த ஒரு காலகட்டத்துல தானியேல் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ராஜா அவருக்கு விரோதமான பிரமாணத்திற்கு கையெழுத்து வைத்திருந்த போதிலும் தானியேல் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. தானியேல் ஒருபோதும் பின்வாங்காமல் தனது தேவனை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திலே அவர் அந்த ஜெப விண்ணப்பத்திலே 3 வேளையும் அவர் பின்வாங்காமல் அவர் செய்து கொண்டிருந்தார். அன்பானவர்களே, அந்த ஜெபத்தினுடைய ஒரு வழிமுறையை நாம் உற்று நோக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விசேஷித்த வாய்ப்பிலே தானியேல் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு செய்த ஜெபம் என்பது அதனுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆராதனை முறைமையை அது குறிக்கக்கூடிய ஜெபமாகவே இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த ஆராதனை முறைமை குறித்து நாம் பார்க்கும்போது அந்த எபிரேய பதத்துல அவரது விசுவாச வீரர்கள் உலக அரசுகளையெல்லாம் தன் பேரரசினால் தனது இருதயத்தை ஒருமுகப்படுத்தினதை
புனித கட்டமைப்பின் ஜெபத்திலே அடங்கியிருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறார். தேவனிடத்திலே ஒன்றுபடுத்துவார்கள். அலைனிங் ஹிஸ் சோல் வித் தி ஆல்மைட்டி காட்ஸ் சாவர்ஜினிட்டி என்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாட்டை அவர்கள் செய்வார்கள். ஆகவே இப்படிப்பட்ட இந்த செயல்பாடு இருதயபூர்வமாக பிதாவாகிய தேவனிடத்துல தங்களை ஒருமுகப்படுத்தி செயல்படும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊழியத்தின் வாய்ப்பாகவே இருந்தது ஜெபிக்கும் முறை. தன்னை முழுமையாக தாழ்த்தி அவர் 3 வேளையும் உள்ளான இறுதிய பயபக்தியை தேவனை நோக்கி ஒழுங்கமைத்தார். அதற்கு பெயர், அந்த 3 வேளையும் அவர் முழங்கால் படியிட்டு தன்னை முழுவதுமாக தன்னை தாழ்த்தி செய்யக்கூடிய அந்த புனித கட்டமைப்பின் ஜெபத்திற்கு எபிரேய மொழியின் பதம் பராக் என்ற பெயர். ஆகவே இந்த பராக் என்ற இந்த ஜெபத்தினுடைய தாற்பயம் என்னவென்றால், இது முற்பிதாக்களின் மனநிலையாகவே இருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற அவரது முற்பிதாக்கள் தாங்கள் ஒவ்வொருவரையுமே, ஆபிரகாமாகட்டும் சரி, ஈசாக்காகட்டும் சரி, யாக்கோபாகட்டும் சரி, அனைத்து விதத்திலும் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி 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 ஜெப விண்ணப்பத்தை செய்து கொண்டு வருவார்கள். ஆகவே இங்கே மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய குறியீட்டை இந்த முற்பிதாக்கள் செய்து கொண்டிருந்தார்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும். ஆகவேதான் இங்கே எபிரேய மொழியில அதற்கு பராக் என்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த புனித கட்டமைப்பு ஜெபத்தின் படிநிலையாக குறிப்பிடப்படுகிறது. உள்ளான இருதய பயபக்தியை அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களது சிந்தனை முழுவதும் இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய உடலின் உள்ளுறுப்புகள் முழுவதுமாக பிதாவாகிய தேவனை, அவரை நன்றியோடு, அவரை பயபக்தியோடு, அவரை நோக்கிய இறுதிய பயணத்துல அலைனிங் ஹிஸ் சோல், ஆத்ம ரீதியாக ஒற்றுமைப்படுத்தி அனைத்து விதத்திலும் பிதாவாகி தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தாத வரைக்கும் அவரது ஜெப விண்ணப்பம் உண்மையாக இருக்க முடியாது என்ற விதத்துல அவரது முற்பிதாக்கள் வாழ்ந்திருந்த அதே மனநிலையை தானியேல் பெற்றிருந்தார். அன்பானவர்களே, பாபிலோனிய சிறையிருப்பிலே இளமை பிராயத்திலே ராஜகுல மக்களாக, மேன்மக்களாக அழைத்து வரக்கூடிய காலத்திலேயே அவரது பெற்றோர்கள், அதற்கு முன்பதாக இருந்த அவர்களது சந்ததியாக இருந்த அந்த முற்பிதாக்களின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கக்கூடிய அந்த புனித கட்டமைப்பு ஜெபத்தை டெஃபில்லா, பராக் என்ற அந்த கட்டமைப்போடு வரிசை கிரமமாக அமைக்கப்பட்டிருந்த ஜெபத்தை தானியேலும் மற்றும் அவரது நிச்சயம் தேவ தயவிலே பெற்றிருக்க வேண்டும். ஆகவே அனைத்து அப்படி அவசியமில்லை என்றெல்லாம் தானியேல் நினைக்கவில்லை. இளம் பிராயத்திலே தானியேல் எப்படி இருந்தாரோ அப்படியே முதிர் வயதிலும் அவர் தேவனுடைய கட்டளை பிரமாணத்திற்கு தன்னை முழுமையாக அந்த புனித கட்டமைப்பின் ஜெபத்திற்கு ஒரு விசேஷித்த விசுவாச எபிரேய இளைஞன் போல செயல்பட்டார். இளைஞனாகவே செயல்பட்டார். சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவன் உலக அரசுகளை தனது பேரரசின் இறையாண்மையில் நடத்தி வரக்கூடிய சர்வ வல்லவருக்கு முன்பதாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் தனது ஆத்மாவை ஒருமுகப்படுத்துவது என்பது தனக்கு கிடைத்திட்ட மாபெரும் வாய்ப்பு என்று உள்ளான இறுதிய பயபக்தியோடு அவர் முழங்கால் படியிட்ட விதம் பிதாவாகி தேவனுக்கு முன்பதாக மிகவும் பிரீத்தியாயிருந்தது, மிகவும் நேசத்திற்குரியதாக இருந்தது. ஆகவேதான் வாய்ந்த வேதத்தினுடைய அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் சகோதரர் சிடிஆர் உட்பட மற்றும் அனைத்து சகோதரர்களும் தானியேல் தேவனுக்கு முன்பதாக எல்லா விதத்திலும் தன்னை தாழ்த்தினார். ஆகவே அவரது ஜெப விண்ணப்பத்தினுடைய உண்மைத்துவமானது முழுமையடைந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த புனித கட்டமைப்பு ஜெபம் டெஃபில்லா என்பது ஒரு ஆராதனை முறைமை. அதை அந்த மேதியனாகிய தரியு
அங்கே குறிப்பிட்டார். வசனப்பகுதி ஏற்கனவே நாம் வாசித்தோம். தானியேல் 6:16 அதனுடைய கடைசி இறுதியான ஆவிக்குரிய 2 வரிகளிலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்ற உற்சாகப்படுத்தும் ஊக்கப்படுத்தும் விசேஷித்த அந்த வார்த்தைகளை இந்த மேதியனாகி தரியு பேச காரணம், தானியேல் செய்திட்ட அந்த புனித கட்டமைப்பு ஜெபம் டெஃபில்லா ஒரு ஒழுங்குமுறைக்குள்ளாக்கப்பட்ட ஜெபமாகவே அது இருந்தது. ஆம், உத்தம இருதயத்தோடு உண்மையாக பிதாவாகி தேவனால் அங்கீகரிக்கப்படுப்பது என்ற அந்த புனித கட்டமைப்பின் சிறப்பு கூறான ஸ்பெஷல் ஃபியூச்சர் செகண்ட் பார்ட்ல இந்த தானியேல் செயல்பட்டு கொண்டிருந்தார். மூன்றாவது ஒரு பார்ட் இந்த புனித கட்டமைப்பு ஜெபத்துல நாம் உற்று நோக்க வேண்டும். அது புனித திசையை நோக்கிய ஒரு விசேஷித்த தெய்வீக கட்டளையை செயல்படுத்தும் ஒரு அற்புதமான தெய்வீக பயபக்தியுடைய தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு முறைமை. அதற்கு பெயர் காவன்னா ஹெக்கெல்லே. காவன்னா ஹெக்கெல்லே என்றால் எபிரேய மொழியில புனித திசையை நோக்கிய சர்வ வல்லவரை நோக்கிய இறுதிய வாஞ்சையை வெளிப்படுத்தும் ஒரு மாபெரும் விண்ணப்ப ஜெபம். காவனா ஹெக்கல்லே பிரேயர் என்று அதை குறிப்பிடுவாங்க. ஆமன்பானவர்களே, புனித திசையை நோக்கிய தனது இருதயத்தை வாஞ்சையை முற்றிலுமாக புனித ஸ்தலம் நோக்கியே வைத்துக் கொண்டிருப்பார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நாம் கவனமாய் வாசிக்க கேட்கும் பொழுது மிக முக்கியமாக அந்த வசன பகுதியில இங்கே ராஜாவாகிய சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். 1 ராஜாக்கள் 8:48 தங்களை சிறைப்பிடித்துக் கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக தேவன் வாசஸ்தலமாக தெரிந்தெடுத்த எருசலேமினுடைய இந்த தேவாலயத்தின் திசையாகிய காவன்னா ஹெக்கலை நோக்கிய அந்த விசேஷித்த இறுதிய வாஞ்சியுடன் கூடிய கேட்டுக்கொண்டதற்கு தேவன் அக்கினியின் மூலம் பதிலளி அவரையாக இந்த முற்பிதாக்களின் வகுப்பார் தலைமுறையாக அன்பானவர்களே, தலைமுறையாக இந்த விசேஷ உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. இறுதிய திசையை வாஞ்சியை புனித ஸ்தலம் நோக்கி. பிரதர் இப்ப கேக்குதுங்களா? இப்ப கரெக்டா கேக்குதா? இப்ப கேக்குதுங்க பிரதர். அப்பவே கட் ஆயிடுச்சு, லைன் கட் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல. சரியான இதுலதான் இருக்கும், ரெகுலரான இதுலதான், என்னன்னு தெரியல. சரி, இப்ப கண்டிப்பா சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய அந்த ஒரு பதிலானது ராஜாவாகிய சாலமோன் காலத்திலே கொடுக்கப்பட்டது. அந்த திசையை நோக்கி, அந்த புனித திசையை நோக்கி, எபிரேய மொழி பதத்துல காவன்னா ஹெக்கலை நோக்கிய அந்த ஜெபம் தேவன் மீதான வாஞ்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விசேஷித்த பக்தி வைராக்கியத்தின் விசேஷித்த வாய்ப்பு மற்றும் சுகந்த வாசனையான காணிக்கையாக மகாபரிசு ஸ்தலத்தை நோக்கிய
ஒரு விசேஷித்த விண்ணப்பத்தின் ஜெப தூபம். ஆக இப்படிப்பட்ட ஒரு இருதயபூர்வமான வாஞ்சையில புனித திசை நோக்கி அவர்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே சர்வ வல்லமையுள்ள தேவரீர் நீர் அங்கீகரியும் என்று சாலமோனினுடைய ஜெப விண்ணப்பத்திற்கு தேவன் கொடுத்திட்ட அங்கீகாரத்தை தலைமுறைகள் கடந்தும் நிறைவேற்றக்கூடிய சர்வ வல்லவராகி தேவன் இங்கே தானியேலின் ஜெபத்திற்கும் நிறைவேற்ற தொடங்கி இருந்தார். ஆகவே இந்த புனித கட்டமைப்பு ஜெபத்துடைய மிக முக்கியமான சிறப்பு கூறுகளை, the special features of the divine prayer, இந்த சிறப்பு கூறுகளை தானியேல் நேர்த்தியாக நிறைவேற்றி கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, இந்த புனித கட்டமைப்பின் ஜெபத்திற்கான மற்றும் ஒரு பாகமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. தொடர்ச்சியான துதியையும் நன்றியையும் ஏறெடுக்கும் ஜெபமாக அவர் தேவ தயவுல முற்பிதாக்களின் முக்கியமான முன்மாதிரி ஜெபத்திலே கற்றிருந்தார் தானியேல். அதற்கு எபிரேய மொழி பதம் ஷாபா அண்ட் தோஹா. ஆகவே பிதாவாகி தேவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் தொடர்ந்து செலுத்தும் ஜெபம். பிதாவாகி தேவனுக்கு துதிகளையும் மற்றும் நன்றிகளையும் செலுத்தக்கூடிய பலியை அவர் அங்கே ஜெபத்தின் மூலம் செலுத்தினார். பிதாவாகி தேவனை துதிக்க பல்வேறு இக்கட்டான சூழல்கள் மத்தியில, சவால்களின் மத்தியில, எதிர்ப்புகளின் மத்தியில, மரண தண்டனைகளின் மத்தியில, தனக்கு எதிரான சதிகளின் மத்தியில அவர் தேவனை துதிப்பதை ஒருபோதும் நிறுத்தவில்லை. மென்மேலும் துதித்தார், தொடர்ந்து நன்றி செலுத்தினார். சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனே அந்த துதிகளுக்கும் நன்றிகளுக்கும் பாத்திரர். ஷபா அந்த தோஹா என்ற எபிரேய மொழி பதத்தில் அதை உச்சரிப்பார்கள். ஆகவே தொடர்ச்சியான துதி ஜெபத்தை தானியேல் அவர்கள் ஏறெடுத்ததை நாம் இங்கு உற்று நோக்குகிறோம். அடுத்ததாக தனிச்சிறப்பு வாய்ந்த இந்த தெய்வீக ஆராதனை முறைமை, எக்ஸ்க்ளூசிவ் டிவைன் சர்வீஸாக இந்த 3 வேளை சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனை தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு அங்கே அமைந்தது. ஆமன்பானவர்களே, பரம பிதாவாகி தேவனை புனித தொழுகை செய்வதற்கு எருசலேம் தேவாலயத்திற்கு வரும் பொழுது பிரதான ஆசாரியர்கள் காலை நேரத்திலேயே காலை நேர பலியை செலுத்திடுவார்கள் மற்றும் மதிய நேரத்துல மாலை நேர பலியை செலுத்துவார்கள். பிற்பாடு அவர்கள் தங்களது பரிசுத்தமான பணிகளை செய்து முடித்த பிற்பாடு, பரிசுத்த பனிமூட்டுகளுக்கு அவர்கள் சுத்திகரிப்பை கொடுத்த பிற்பாடு புறப்பட்டு செல்லக்கூடிய வேளையில அவர்கள் சென்ற அந்த கடன்களை, பரிசுத்த கடமைகளை முடித்துவிட்டு சென்ற பிற்பாடும் இரவு நேரத்துல உறங்குவதற்கு முன்பதாக ஜெபிப்பார்கள். இப்படியாக 3 வேளையும் சர்வ வல்லவரை நோக்கிய அந்த புனித ஜெபம் தொழுகை ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தனிச்சிறப்பு வாய்ந்த தொழுகை இந்த ஆராதனை முறையிலே காணப்பட்டது. அந்த புனித கட்டமைப்பு ஜெபம் டெஃபில்லா பிரேயரிலே காணப்பட்டது. ஆகவே சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி யாவே தேவனை இருதயபூர்வமாக முழுமையாக வாஞ்சிக்கக்கூடிய தானியேல் அவர்கள் நம்ம பிபிடி ஸ்லைட்ல பார்க்கலாம். 3 முறை ஜெபம். எருசலேம் தேவாலய பணிகள் காலை 9 மணி அளவிலே தொடங்கும், மாலை 3 மணி அளவிலே முடிவடையும். அந்த 2 வேளைகளும் விசேஷ ஜெபம் ஏறெடுக்கப்படும். பிறகு இரவு நேரத்துல 3வது முறை ஜெபம் செய்யக்கூடிய ஆசாரியர்கள் அவர்களை பிரதிபலித்தார் தானியேல். அன்பன்பானவர்களே, காலை, மதியம், இரவு ஆகிய 3 வேளைகளிலும் இடைவிடாத தெய்வீக ஆராதனையை புனித கட்டமைப்பு ஜெபத்தின் மூலம் புறஜாதி தேசத்துல அந்த ராஜாக்களினால் உயர்த்தப்பட்ட உயர்மட்ட பதவியில இருந்த தானியேல் எதிரிகளுக்கு அஞ்சாமல், சதிகாரர்களுக்காக பின்வாங்காமல் தனது விசேஷித்த பக்தி வைராக்கியத்தை தேவனுக்காக தொடர்ந்து செலுத்தி கொண்டே வந்தார். பிதாவாகி தேவன் மீது எவ்வளவு அன்பு இருந்திருந்தால், எவ்வளவு தூரம் பயபக்தியும் மதிப்பும் வைத்திருந்தால், சர்வ வல்லவர் மீது தானியேல் இவ்விதம் இந்த 3 வேளையும் தவறாமல் தேவன் மீது அந்த பற்றுறுதியை வாஞ்சியை செலுத்தி இருப்பார். இது ஒரு புதிய சிருஷ்டி வகுப்பாருக்கு மிகச்சிறந்ததொரு ஆவிக்குரிய முன் அடையாளமான பாடம். நாம் நமது வாழ்க்கையிலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆம்பன்மானவர்களே, நமது ஜீவியம் ஒரு பரிசுத்த ஜீவியமாக, பிதாவாகி தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய அர்ப்பணிப்பின் ஜீவியமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அவரது வேதத்தை கேட்கக்கூடிய வாழ்க்கை முறையிலே நாம் நம்மை உட்படுத்த வேண்டும். வேதத்தை கேளாதபடிக்கு இல்லாதபடி வேதத்தை கேட்கும்படியான வாழ்க்கை முறையானது நாம் ஏறெடுக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. வேதத்தை கேட்டு அதன் வாழ்க்கை முறையை பின்பற்றும் போது அது நமக்கு ஜெபத்திலே பிதாவாகி தேவனால் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஏதுவான ஜெபமாக நிச்சயம் இருக்கும் என்பதை
விசேஷித்த ஆவிக்குரிய வசனங்கள் நீதிமொழிகளில தேவன் சுட்டி காண்பிக்கிறார். ஆமன்பானவர்களே, இங்கே தானியேல் செய்திட்ட இந்த தனிச்சிறப்பு வாய்ந்த இந்த புனித கட்டமைப்பு ஜெபம், டெஃபில்லா டைப் ஆஃப் பிரேயர், தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு தெய்வீக ஆராதனையாக, எக்ஸ்க்ளூசிவ் டிவைன் சர்வீஸாகவே இருந்தது. பிதாவாகி தேவனையே தொழுகை செய்யக்கூடிய விதத்துல இருந்தது. ஆமன்பானவர்களே, இப்போது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி எழும். தானியேல் இவ்விதமாக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் அவருக்கும் மற்றும் அவரது நண்பர்களுக்கும் அந்த ஆபத்து நேர இருந்த இந்த சூழலில அவர்களுக்கு அந்த ஆபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அங்கு வந்தது. அதாவது மேற்கண்ட 2 நிகழ்வுகளும் அவர்கள் ஜெபத்தின் மூலம் விடுதலையை கேட்கவில்லை, மாறாக அந்த ஆபத்து சூழ்ந்த அந்த சந்தர்ப்பங்களை சந்திக்க தேவனுடைய உதவியை கேட்டார்கள். ஆமன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, ராஜாவாகி தரியு செய்திட்ட முயற்சியும் தோல்வி அடைந்தது. எப்படி அந்த 3 புருஷர் எரிகிற அக்னி சூளையிலே முன்பதாக நேபுகாத்நேச்சர் கொடுத்திட்ட அந்த 2ஆம் கட்ட வாய்ப்பு அது தோல்வியவே தழுவியது. அதே போல இங்கே தானியேலினுடைய காரியத்திலும் தரியுவின் முயற்சி தோல்வியை தழுவினதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிகாட்டுதல் பரத்திலிருந்து தேவனால் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டே வந்தது தானியேலுக்கு. காரணம், இந்த புனித கட்டமைப்பு ஜெபத்துல, தேவனை ஆராதிக்கக்கூடிய இந்த ஆராதனை முறையின் ஜெபத்துல தானியேல் உறுதியாக தரித்திருந்ததே அதற்கு காரணம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட விதத்திலே தானியேல் அவர்கள் பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக வழிநடத்தலை பெற்றுக்கொண்டே இருந்தார். நம் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஹெவன்லி ஃபாதர், பரமபிதா தொடர்ந்து தானியேலுக்கு தனது தெய்வீக அங்கீகரிப்பின் அடையாளத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். இப்படிப்பட்ட விதத்துல தானியேல் எவ்விதம் தேவனால் வழிநடத்தப்படுவார் என்பதையும் தேவன் அந்த ஏற்ற வேளையிலே தானியேலுக்கு வெளிப்படுத்த உள்ளார் என்பதை தானியேலுக்கு முன்பதாக அறிவித்திருந்தார். ஆகவே தானியேல் ஒருபோதும் தனது விசுவாச வாழ்க்கையிலே பின்வாங்காமல் பிதாவாகி தேவன் மீதான பக்தி வைராக்கியத்திலும் கீழ்ப்படிதலிலும் விசுவாசத்திலும் கொழுந்துவிட்டு எரியும் பக்தி வைராக்கியத்தோடு ராஜாவின் பிரமாணத்திற்கு உட்பட்ட தண்டனையாகி சிங்க கெபிக்குள் சென்றிடும் அந்த தண்டனையை பெற்றுக்கொள்வதிலே எந்த தயக்கமும், எந்த சுணக்கமும், எந்த பயமும், எந்த அச்சமும் இன்றி அவர் நடந்தார். தேவனை நோக்கிய பார்வையோடு நடந்தார். அன்பானவர்களே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை நோக்கிய பார்வையிலே கொல்கத்தாவிலே சிலுவை நாயகர் இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையை தூக்கின அந்த க்ஷணம் தொடங்கி அவர் பிதாவே உம் கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தனது ஜீவனை பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்த அந்த நொடி, அந்த க்ஷணம் வரைக்கும் பிதாவை நோக்கியே, சர்வ வல்லவரை நோக்கியே அவரது நேசகுமாரனின் வாஞ்சையும் பார்வையும் கீழ்ப்படிதலும் விசுவாசமும் தொடர்ந்து கொழுந்துவிட்டு எறிந்ததை நாம் ஆராய்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே போல தானியேலினுடைய அந்த முக்கியத்துவம் வாய்ந்த அந்த விசேஷித்த கீழ்ப்படிதலின் விசுவாசத்தின் பார்வையானது பிதாவாகி தேவனை நோக்கியே சென்றது. அன்பானவர்களே, ஆகவே ராஜாவினிடத்துல அவர் கொடுத்த தண்டனையின் இடத்துல ஒருபோதும் தானியேல் அச்சம் கொள்ளவில்லை. காரணம், தானியேலின் ஜெபத்திற்கு தேவன் வாக்குத்தத்தத்துடன் கூடிய பதிலை வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, தானியேல் அந்த ஜெபத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த புனித கட்டமைப்பின் ஜெபத்திலே தன் இருதயத்தை அண்ட சராசரங்களின் பேரண்டத்தின் மகாராஜாவுடன் ஒருமுகப்படுத்தி இருக்கிறார் அல்லவா? அப்படிப்பட்ட ஒருமுகப்படுத்தலுக்கு கொடுக்கப்படும் வாக்குத்தத்தம் என்ன? சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அன்பானவர்களே, இந்த புனித கட்டமைப்பு ஜெபம் பிதாவாகிய தேவனோடு எந்த ஒரு ஆத்மா தன் இருதயத்தை முழுமையாக ஒருமுகப்படுத்துகிறதோ, 3 வேளையும் ஒருமுகப்படுத்தும் இந்த மாபெரும் இடைவிடாமல் ஆராதிக்கும் புனித காரியத்தை செயல்படுத்துகிறதோ, அந்த ஆத்மாவாக இந்த தானியேல் இருந்தபடியினாலே விசேஷித்த ஒரு வாக்குத்தத்தத்தின் விடுதலை, வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நிச்சயம் சம்பந்தப்பட்ட ஆத்மாவாகிய தானியேல் பெற வேண்டும். கர்த்தர் மேல் அவர் பாரத்தை வைத்து விட்டார். பிதாவாகிய யாவே தேவன், ஹசீம், சர்வ வல்லமையுள்ள யாவே தேவன் நிச்சயம் அந்த ஆத்மாவாகிய தானியேலை ஆதரிப்பார். அவருடைய ஆதரிப்பு எந்த விதத்தில் என்பது சற்று நேரத்தில் வெளிப்பட இருக்கிறது. அது எப்பேற்பட்ட தண்டனையின் நேரமாக இருக்கலாம்,
அல்லது எப்பேற்பட்ட ஆபத்தின் சூழலாக இருக்கலாம், நிச்சயமாகவே சர்வ வல்லவருடைய ஆதரவு கரம் நீளும், ஆதரிக்கும் தன்மை வெளிப்படும். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டாத வாக்குத்தத்தத்தின் தேவனவர். ஆகவே நாம் பார்க்கிறோம், இப்படிப்பட்ட இந்த புனித கட்டமைப்பின் ஜெபத்திற்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் விசேஷித்த வாக்குத்தத்தங்கள். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர், அகில பிரபஞ்சத்தையும் இயக்குகிறவர், தரியு அளித்த உத்தரவை பற்றிய அந்த விசேஷித்த ஆலோசனை நன்றாக அறிந்தவர் ஆகிய அனைத்திற்கும் தேவன் பதிலை வைத்திருந்தார். அன்பர்களே, தானியேலினுடைய இருதயமானது பிதாவாகி தேவனிடத்திலே ஒருமுகப்படுத்தப்பட்ட இருதயமாக, உள்ளான இருதய பயபக்தியிலே தன்னை முழுவதுமாக தாழ்த்தும் அனைத்து படிநிலைகளையும் காண்பித்த ஜெபமாக, அவர் ஒருபோதும் பின்வாங்காத மெய்தேவ வணக்கத்திற்கு சவால் விடப்பட்டிருந்தாலும் தனது ஜீவனை அதற்கு ஈடாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அங்கு கட்டாய சூழலிலே, தண்டனையின் சூழலிலே, அச்சுறுத்தும் சூழலிலே, ஜீவனா தேவனா என்ற ஒரு கேள்வி சவாலாக எழும் சூழலிலே தானியேல் இருதயத்தை தேவனிடத்திலே ஒருமுகப்படுத்தி இருந்ததினாலே தேவனே என்ற நல்வாய்ப்பை எடுத்துக்கொண்டார். புதிய சிருஷ்டிகளுக்குமான வாய்ப்பு அப்படி போலவே தற்காலங்களில் லவோதிக்கியா சபையில காணப்படுகிறது. தேவனா உலகமா, தேவனா நம் சொந்த சுயநல ஜீவனா என்றால், நாம் பிதாவாகிய தேவனே என்ற நல்வாய்ப்பை யாரெல்லாம் தேடி நாடி வாஞ்சையோடு இந்த புனித கட்டமைப்பின் ஜெபமாகிய இந்த விசேஷித்த வாழ்க்கை முறையோடு, கர்த்தர் இயேசுவின் ஜெப வாழ்க்கை முறையோடு பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட சிங்ககபியில் செல்வதற்குரிய வாய்ப்பு வந்தாலும் அல்லது வேற எந்த மரண தண்டனைக்கு பாத்திரமான வாய்ப்பு வந்தாலும் நிச்சயம் சர்வ வல்லவருடைய கரம் ஆதரிக்கும். சர்வ வல்லவர் அவர்களுக்கே உரிய ஏற்ற நேர வழிகாட்டுதலை கொடுத்து அங்கே மீட்பார், விடுவிப்பார், தாங்குவார் மற்றும் நன்மையான மரணத்தின் முடிவாக ஏற்படுத்தி அதற்கு ஆசீர்வாதத்தின் திரட்சியை அருள் செய்வார் என்ற வாக்குத்தத்தங்கள் புதிய சிருஷ்டியின் வகுப்பாருக்கு ஏற்கனவே கர்த்தர் இயேசுவினால் மற்றும் தெய்வீக வார்த்தையினால் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் இங்கு ஒரு கணம் நினைவு கூற வேண்டும். நெவர் காம்ப்ரமைஸ் இன் வர்ஷிப் ஆஃப் ட்ரூ காட். ஒருபோதும் அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை. பிதாவாகி தேவனுடைய மெய் தேவ வணக்கத்திற்கு எதிராக எந்த விதத்திலும் அவர் பின்வாங்கவில்லை. ஆகவே சிங்க கபியில் செல்வதற்கு அவர் உறுதியுடன், மன உறுதியுடன் தானியேல் வந்தார். அன்பர்களே, சிங்க கபி அனுபவம் யாருமே காப்பாற்ற முடியாது. பிபிடியில நம்ம பார்க்கலாம், யாருமே காப்பாற்ற முடியாது. யார் மாத்திரமே முடியும்னா பரலோக ராஜாவே காப்பவர் மற்றும் மீட்பவர். ஆகவே அன்பானவர்களே, தேவன் ஏற்கனவே அந்த புனித கட்டமைப்பு ஜெபத்திற்கு அளித்திருந்த வாக்குத்தத்தத்தின் வசனங்களை நாம் வாசிப்போம். இந்த வாக்குத்தத்த வசனங்கள் அனைத்திற்கும் தானியேல் மிக மிக பொருத்தமானவர் மற்றும் அக்கினி சோலையின் 3 புருஷர்களும் பொருத்தமானவர்கள். வாக்குத்தத்த வசன பகுதியிலே வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37, 32 மற்றும் 33. சங்கீதம் 37, 32, 33. துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை அவன் கையில் விடுவது இல்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. தொடர்ந்து 34ஆம் வசனத்தையும் வாசித்து விடலாம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அன்பான சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 32 முதல் 34 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்த வசனங்கள் பிதாவாகிய தேவனோடு தன் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஜெபித்த புனித கட்டமைப்பின் ஜெபத்திற்கு, அந்த தெய்வீக ஆராதனைக்கு, இடைவிடாமல் ஆராதித்த அந்த ஆராதனைக்கான பலனாக தானியேல் அவர்கள் பெற்றுக்கொண்டார். ஆம், தானியேலுக்கு விரோதமாக சதியாலோசனை செய்த துன்மார்க்கர் வகுப்பார் நீதிமானாகி தானியேலின் மீது கண் வைத்து கொல்ல வகை தேடினாலும் பிதாவாகி தேவனோ அவர்களுடைய எதிர்ப்புகளை, சதிகளை தானியேலை பாதிக்க விடாமல், எப்பேற்பட்ட ஆபத்து வந்த போதிலும் ஆக்கினைக்குள்ளாக தானியேலுக்கு தீர்ப்பு கொடுக்காமல் பிதாவாகி தேவனுக்கு காத்திருந்து அவரது வழிகளை கை கொண்ட தானியேலுக்கு பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஒரு நல்வாய்ப்பை, உன் சுதந்திர வீதத்திற்கு சென்று இளைப்பாறு, பிற்பாடு அதன் பலனை காண்பா என்ற வாக்குத்தத்தத்தை பெற்ற தானியேலை அவர் விசேஷித்த ஆசீர்வாத சந்ததியாக, அவர் இந்த
விசேஷித்த கடற்கரை மண்டலத்திலேயான ஆபிரகாமின் உடன்படிக்கையின் ஆசீர்வாத பாகத்திற்கு உயர்த்தக்கூடிய மேன்மையான உயிர்த்தெழுதலில உயர்த்த இருக்கிறார். துன்மார்க்கராகிய அந்த சரிகாரர்கள் அறுப்புண்டு போவதை சிங்க கெபிக்குள் தானியேல் மீட்கப்பட்ட பிற்பாடு அந்த அநீதிக்காரர் அந்த சரிகாரரை மேதியனாகி தரியோ குடும்பத்தோடு அவரது குடும்பமாக மனைவிகளோடு உள்ளே எரிந்து போடுவதற்கும் அவர்கள் தரையிலே விழுவதற்கு முன்பதாக சிங்கங்கள் அவர்களை பீறி போட்டதையும் அறுப்புண்டு போவதையும் தானியேல் செய்தியாக அங்கே கேட்டுக்கொண்டார். அன்பானவர்களே, தானியேல் அறிந்தார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்ற வாக்குத்தத்தம் தானியேலின் வாழ்க்கையிலே நிறைவேறிற்று. பிதாவாகி தேவனே, நீர் மகா பெரியவர். நீர் சொன்ன அனைத்து தெய்வீக சத்தியங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற வல்லவர் என்பதை தானியேல் மென்மேலும் கண்டு பிதாவாகி தேவனுக்கு ஏறெடுத்த புனித கட்டமைப்பின் ஜெபத்தை அவர் தொடர்ந்து செய்திருந்தார். தொடர்ந்து செய்ய தொடங்கினார். தொடர்ந்து பின்பற்றினார். மெய்தேவ வணக்கம் காரணமாக வரும் சோதனைகள் ஏராளம் இருக்கலாம், பரீட்சைகள் ஏராளம் இருக்கலாம். இந்த புதிய வகுப்பாருக்கு, தானியேல் வகுப்பாராக அடையாளம் காட்டப்படக்கூடிய வகுப்பாருக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் நமது சொந்த குடும்பங்கள் காரணமாக இருக்கலாம். நாம் பெற்றிருக்கக்கூடிய சில சூழலின் நிதி நிலைமைகள், செல்வங்கள் அதற்குரிய சோதனையாகவோ பரீட்சையாகவோ வரலாம். பணம் அல்லது பணபலம் அல்லது பணபலம் சார்ந்தவர்கள் சோதனையாகவோ பரீட்சையாகவோ வரலாம். உறவுகள், உறவு முறை சார்ந்த அமைப்புகள் மற்றும் அதன் சம்பந்தமான காரியங்கள் சோதனைகளாக பரீட்சைகளாக வரலாம். மத அமைப்புகள் சோதனைகளாக பரீட்சைகளாக வரலாம். இவர்கள் அனைத்திலும் இருந்தும் சர்வ வல்லம் இல்லை யாவே தேவனே, பிதாவாகி தேவனே நம்மை காப்பாற்றுகிறவர். அவரே நம்மை விடுவிக்க வல்லமையுள்ளவர் என்பதை இந்த புதிய சிருஷ்டியின் வகுப்பினராகி நாம் உணர்ந்திருக்க வேண்டும், தானியேலை போல. அன்பானவர்களே, தானியேலை நேசித்த மேதியனாகி தரியு அவரை காப்பாற்ற முயன்றும் தோற்றுவிட்டார். அவரால் கூட முடியல. தானியேல் மீது நன்மதிப்பு கொண்டிருந்த அந்த அதிகார பீடத்தின் உச்ச தலைவர் அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் சர்வ வல்லருடைய கரம் தானியேலை காப்பாற்றினது. அப்படி போல இந்த உலகத்தினுடைய அதிகார பீடம் அல்லது நாம் வாழும் இந்த சமகாலத்துல நம்மை யாராவது காப்பாற்றுவார் என்று நினைத்திருந்தால் அவர்களால் கூட முடியாது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் மாத்திரமே, அவர் மட்டுமே நம்மை காப்பாற்றுவதற்கு வல்லமையுள்ளவர் என்பதை விசுவாச உள்ளத்தோடு நம் இருதயங்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும். புனித கட்டமைப்பு ஜெபத்திற்கு நேராக தானியேலை பின்பற்ற வேண்டும். ஆகவேதான் சங்கீதம் 37, 23 மற்றும் 24 அந்த வாக்குத்தத்தத்தின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த அடுத்த பாகத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37, 23, 24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை. கர்த்தர் தமது கைகளினால் அவனை தாங்குகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நல்ல மனுஷனாகிய தானியேலினுடைய நடைகள் பிதாவாகி தேவனால் உறுதிப்படுத்தப்பட்டது. மென்மேலும் மேதியனாகிய தரியுவின் காலங்களிலும் மற்றும் கோரேசின் காலங்களிலும் அவர் மென்மேலும் தேவ தயவுல பலப்பட்டார் என்பதை தெய்வீக வசனங்கள் அங்கே விளக்கினது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் விவரிக்கிறது. மேதியனாகிய தரியுவின் காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியத்தை ஜெயம் கொடுத்த சர்வ வல்லமையுள்ள யாவே தேவன் எப்போதும் தானியேலை தாங்குகிறவராக காணப்பட்டார். ஆகவே சங்கீதம் 37, 25 சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனம் முற்றிலும் தானியேலுக்கு பொருந்தக்கூடிய மற்றும் தேவ பிள்ளைகளுக்கு பொருந்தக்கூடிய வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறது. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன். தானியேல் ஏறக்குறைய 100 வயதை கடந்தவராக காணப்படுகிறார். ஆனாலும் நீதிமானாகி தானியேல் கைவிடப்படவில்லை. அவரது சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதை காணவில்லை என்ற அனுபவ ரீதியிலான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் தொடர்ந்து பெற்றார். அன்பானவர்களே, ஆகவே பிரியமான புருஷன் என்று தேவ பார்வையிலே கனம் பெற்றார். தானியேல் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பிற்கால ஆராய்ச்சி வகுப்புகளில நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமான புருஷனே என்ற அடைமொழி கொடுக்கப்பட்ட ஒரு ஆத்மா தானியேல் தான். பிரியமான beloved of Jehovah என்ற மிக முக்கியமான டைட்டில் டீடு பெற்றவர், ஒரு பட்டய சாசனம் பெற்றவர் இந்த தானியேல் தான். காரணம்,
அவர் புனித கட்டமைப்பின் ஜெபத்தின் மூலமாக பிதாவாகி தேவனோடு தன் இருதயத்தை ஒருமுகப்படுத்தினார். தன்னை அனைத்து விதத்திலும் தாழ்த்தினார். புனித திசை நோக்கி இருதய வாஞ்சையோடு இருதயத்தினுடைய உள்ளான நோக்கத்தோடு அவர் ஜெபித்தார். தொடர்ச்சியான துதி ஜெபத்தை ஏற்படுத்தினார். ஷபா அண்ட் டோஹா, நன்றி செலுத்தும் ஜெபமாக, துதி செய்யும் ஜெபமாக. அது வெறும் சாதாரண ஜெபம் அல்ல, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல், மிகவும் பலனுள்ளது. ஊக்கமான வேண்டுதலாக, தொடர்ச்சியான துதிகளை ஏறெடுக்கும் ஜெபமாக, ஜெப தூபமாக, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்த சுகந்த வாசனையாக அங்கு பரிமளமிட்டது. அன்பான சகோதர சகோதரிகளே, தனிச்சிறப்பு வாய்ந்த தெய்வீக ஆராதனையாக, எக்ஸ்க்ளூசிவ் டிவைன் சர்வீஸாக, பிதாவாகி தேவனையே தொழுகை செய்திடும் உத்தம இருதயத்தோடு எப்பேற்பட்ட ஆபத்துக்கள் வந்தாலும் அஞ்சாமல் பிதாவாகி தேவனை தொடர்பு கொள்ளும் ஜெபமாக, காலை மதியம் இரவு ஜெபமாக, அது தெய்வீக தயவுல தேவனுடைய தாசனாகி தானியேல் அங்கே தன்னை அர்ப்பணித்து செய்தார். ஆகவேதான் இப்படிப்பட்ட ஜெபத்திற்கு பிதாவாகி தேவன் கொடுக்கக்கூடிய பதில், பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் என்ற நல் ஆசீர்வாதத்தினுடைய வாய்ப்புகளை தேவதூதனால் தேவன் அருளினார். இப்படிப்பட்ட ஒரு திடன் கொள்ள வைக்கும் நிகழ்ச்சி தானியேலுக்கு அருளப்பட்டது. கிரேட்லி பிலவுட் என்று இந்த எபிரேய மூல பாஷை மொழிபெயர்ப்பு குறிப்பிடப்படுது. அதாவது மிகப்பெரிய அளவிலே பிதாவாகி தேவனால் அன்பு கூறப்பட்ட ஆத்துமாவாக தானியேலை தேவன் உயர்த்தினார். அப்படி போல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் அவரது அருமை திருச்சபையும் பிதாவாகி தேவனோடு இந்த புனித கட்டமைப்பின் ஜெபத்திலே கர்த்தர் இயேசுவின் தலைமையிலே தாங்களும் தங்களை ஜெப வாழ்க்கைக்கு உட்படுத்தும் போது நிச்சயமாகவே புதிய சிருஷ்டிகள் மீது பிதாவாகி தேவரின் நேசம் அதிகரிக்கும். பிதாவாகி தேவனுடைய அன்பை, பிதாவாகி தேவனுடைய நேசத்தை நம் மீது அதிகரிப்பு செய்வதற்கு நாம் என்ன செய்திட வேண்டும் என்று தானியேலின் வாழ்க்கை நமக்கு அறிவிக்கிறது. நிஜத்தை கற்பிக்கிறது, உண்மையை கற்பிக்கிறது. ஆகவே நமது இருதயபூர்வமான வாஞ்சையோடு பிதாவாகிய தேவனை நோக்கிய ஒரு விசேஷித்த தொடர்பு புனித கட்டமைப்பின் ஜெபமாக நமது வாழ்க்கை எதிர்காலத்திலே மாறப்போகிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட இந்த ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை முறையை முன்னதாகவே தானியேல் வாழ்ந்து காண்பித்தார். முற்பிதாக்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகளில் ஒருவராகிய தானியேலின் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த புனித கட்டமைப்பின் ஜெப ஜீவியம் பிதாவாகி இதனுடைய ஆசீர்வாதத்தை முற்றுமுடிய அவருக்கு பெற்று தந்ததோடு புதிய சிருஷ்டிகளுக்கான விசேஷித்த நல்ல ஆலோசனை தரும் ஆவிக்குரிய பாடமாகவும் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைய தினத்துல நேரத்தை கருதி தானியேல் 6ஆம் அதிகாரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஜெபம் சம்பந்தப்பட்ட காரியம் மற்றும் தண்டனையின் தீர்ப்புக்கு பயப்படாமல் தானியேல் செயல்பட்ட விதம் பற்றி ஆராய்ந்த இந்த பகுதிகளில நாம் வசனங்கள் தானியேல் 6ஆம் அதிகாரம் 18 முடிய நாம் தியானித்திருக்கிறோம். ஆமன்பானவர்களே, ஆகவே தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புல அதை தொடர்ந்து நாம் தெய்வீக திட்டம் சார்ந்த சத்தியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். பெற்றுக்கொண்ட சத்தியங்களுக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிவதற்கு தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.